இன்று இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஏசாயா 30:21 இவ்வாறு சொல்லுகிறது: நீங்கள் வலதுபுறம் சாயும்போதும் இடதுபுறம் சாயும்போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆம், இந்த வருடம் முழுவதும் நாம் கடந்து வந்த ஒவ்வொரு பாதையையும் ஒரு விசை திரும்பி பார்ப்போம். ஒரு நண்பராய், ஆசானாய், மருத்துவராய், ஆலோசகராய், உற்ற துணையாய் எத்தனையோ நேரங்களில் நம் தேவாதி தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகள் எவ்வளவோ அற்புதமானவை. அந்த ஒப்பில்லா உன்னதமான தேவனை ஆராதிக்க வந்துள்ள உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக சபையால் எழுந்து நின்று வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 105. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஜெப சிந்தையில் தேவ சமூகத்தில் அமர்வோம். பாடகர் குழுவினர் இறைவணக்க பாடலை பாடுவார்கள். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல கர்த்தாவே, இந்த வருடம் முழுவதும்
ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் எங்களை மகா இரக்கத்தினாலும் கிருபையினாலும் உம்முடைய அளவற்ற அன்பினாலும் வழிநடத்தி இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை கர்த்தாவே காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வழிகளை விட்டு எங்கள் விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் இணங்கி உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை அநேக முறை நாங்கள் செய்திருக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வாய்ப்பிருந்தும் செய்ய தவறி இருக்கிறோம் ராஜா. ஒரு விசை எங்களை மன்னியும் அப்பா. இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராய் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த நேரத்தில் தகப்பனே. கலக்கம், குழப்பம், வருத்தம், வேதனை எல்லாவற்றையும் மாற்றி புது பலத்தினால் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இடைக்கட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. சமாதான பிரபுவே, வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பி அனுப்பும். போதகர் மூலம் எங்களோடு பேசும் ராஜா. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களை நீர் வைத்திருக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் சுவாமி நாங்கள் உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு துணை புரியும் ராஜா. இந்த ஆராதனை சிறப்பாக நடைபெற உழைத்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீ தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். சபையார் யாவரும் எழுந்து நின்று தொடக்க பாமாலையாக எந்தன் ஜீவன் இயேசு என்ற பாடலை பாடுவோம். சபையார் தொடர்ந்து நின்றவாறு சங்கீதம் 148 உள்ள வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் என்ற பகுதியை மாறி மாறி வாசிப்போம். அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். அக்கினியே, கல்மலையே, உறைந்த மழையே, மூடுபனியே,
மலைகளே, சகல மேடுகளே, கன்னிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. ஆமென். இப்போது நம் தேவனை துதித்து பாடுகிற வேளை. யாவரும் துதி ஆராதனையில் கலந்து கொள்வோம். மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று கூறப்பட்டபடி நாம் உலகத்தின் வெளிச்சமாக இன்னும் கர்த்தரை அறியாதவர்களுக்கு அறிவிக்கும் ஊழிய நோக்கத்தோடு இந்த பாடலை பாடுவோம். வெளிச்சம் வீசுவோம், தாசரே தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அறுத்த பாட்டு பாரம் சுமப்போம், அருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். அறுத்த பாட்டு பாரம் சுமப்போம், அருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். சுமந்து தீத்தாரே, தாசரே தரணியை
As we come to the end of 2024, நம்ம ஆண்டவர் எப்படி நம்மளை வழிநடத்தி வந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். How did he lead us through our problems, through our challenges, through our successes, reaching certain milestones? How has our relationship with God developed over this year? Let us ponder upon these thoughts and as we sing the next song, Mun Selgindra. Sorry, again, Munne Meepar. ஸோ கடைசி பாடலுக்கு போகும்போது 2024 என்ற ஆண்டு முடிய போது எத்தனை பேர் அதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க? 2024 is going to end. Okay, so I want you to look to the person beside you and say good job for surviving 2024. Okay, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து 2024 நான் கடந்து வந்துட்டேன்னு சொல்லுங்கள். Okay, because okay, very good, very good. Okay, this side யாருமே சொல்லிட்டீங்களா? Okay, so 2024 may have been a year with many blessings, many provisions. ஆண்டவரை நம்ம நிறைய விஷயங்களில் ஆசீர்வதிச்சிருக்கலாம், தேவைகளை சந்திச்சிருக்கலாம். ஆனால் 2024 may have been a year with many challenges as well. கஷ்டமான வருஷமாகவும் இருந்திருக்கலாம். ஸோ நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரோடு நம்முடைய 2024 பற்றி கொஞ்ச நேரம் பேசுவோம். Let's take some time to speak to God about our year. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவரிடம் நன்றி சொல்லுவோம். சரியான நேரத்தில் எங்கள் தேவைகளை சந்தித்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரை விட்டு தூரம் போன நேரங்களில் ஆத்ம நண்பனாக இருந்து எங்களை விடாமல் இருந்ததற்காக அவரிடம் நன்றி சொல்லுவோம். Let's take some time to close our eyes. Thank God for the year. Thank God for what He has done. Because He has been good. He has provided at the right time.
let's also take some time to share our hurt with God. Some of us may have gone through a very tough year, so we don't have to come and put on a fake front here. It's okay to share with God your hurt. So let's take some time to share with God how we feel. Some of us may feel like we are forgotten by God. Some of us may just be very tired from the year. Let's just share with God our struggles, because God will listen to us. God will give us the strength to get through. God has not forgotten you. And let's also take some time to confess our sins to God. It's a struggle with temptation that everyone has. We all face temptations. Some of us, including myself, we have fallen for temptation. But let's ask God for forgiveness and ask God for strength to end the year well. So in the Sindhiniyodu, let's sing the last song, Thirukartha. Dear Lord Jesus, we just want to thank you for bringing us through the year. We just ask for some of us who are facing impossible situations in our lives that you will guide us, your hand will guide us. You are the potter, we are the clay. We pray that you will bring changes to our lives, our situations. You will help us where we need help, Lord. We thank you for guiding us with your hand. And we pray and surrender the next year into your hands, that you will be with us, Lord. And as a loving friend, you will guide us through the year. We love you. We thank you. In Jesus' name we pray. Amen. சபையார் நாம் அமருவோம். இந்த வேளையிலும் ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வரலாம். Above
மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக வந்தவரே, எங்களுக்காக உம்மையை ஜீவ பலியாக கொடுத்த உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரீர் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு எப்பொழுதும் வாசம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவராக எங்களோடு வீற்று கொண்டிருக்கின்றீரே, உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர் என்பதை நன்கு உணர்ந்து அறிந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கின்றோம். தேவரே, நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற ஆண்டவர், எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்கின்றீர், எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வாசம் செய்கின்றீர். எங்களுடைய கடினமான பாதைகளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கைவிடாத ஆண்டவர், எங்களை சுமந்து செல்லுகிற ஆண்டவர், எங்களை அரவணைக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறதற்காய் தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய அன்பானது மாறாததாய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவராக இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி ஆண்டவரே உம்முடைய வழியிலே எங்களை கொண்டு வருகிற கிருபைக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக சமயங்களிலே நாங்கள் வழி விலகி போனோம் ஆண்டவரே, துணிந்து செய்தோம். ஆனாலும் உம்முடைய கிருபையிலே தேவரீர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் பட்ட பாடுகளின் நிமித்தம், அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் தேவரீர் எங்களை தயவாக கண்ணோக்கி பார்த்து மன்னித்து எங்களை மீட்டெடுத்து உம்முடைய வழிகளிலே கொண்டு வருகிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய செயலிலே, எங்களுடைய சிந்தனையிலே, பேச்சிலே, நடத்தையிலே, பார்வையிலே, கேட்கின்ற காரியங்களிலே அநேக விதமான காரியங்கள் ஆண்டவரே உமக்கு விரோதமாக நாங்கள் துணிந்து செய்தோம். தேவரீர், அநேக சிற்றின்பங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்தோம். தேவரீர், உம்மிடத்துல வர நாங்கள் தவறினோம். தேவரீர், இந்த நாளிலே எங்களோடு நீர் இடைப்படுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதுமாக நீர் எங்களை கண்மணி போல காத்து வந்தீரே, அதை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர், உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் எந்த விதத்திலும் விலகி போகாமல் இருக்கவும், நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கும்படியாக எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும் நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களை வழி நடத்துகிறோம் உடைய தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையினை இம்மட்டுமாக நீர் வழிநடத்தி காத்து வருகிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையிலே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த திருச்சபையில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடனும் நீர் இருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்கள் குடும்பங்களை நீர் வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி. இந்த திருச்சபையை நீர் வழி நடத்துகிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக, இரக்கத்திற்காய் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். தேவரீர், இந்த வேளையிலும் நன்றி துதி ஸ்தோத்திரங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம் இடத்துல வருகிறோம். இவர்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, இவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுத்தமைக்காக ஆண்டவரே, அவர்களோடு கூட சேர்ந்து நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து இவர்களை வழி நடத்தியருளும், இவர்களை காத்தருளும் சுவாமி. எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்திருக்க கிருபை செய்தருளும். தேவரீர், குறிப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி வருகிறோம். திருமதி காருணியாக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு நோயல் ஜோசப் ராஜ்காக நன்றி செலுத்துகிறோம். மேடம் மேரி சோலமனுக்காக நன்றி செலுத்துகிறோம். மேடம் சபரி அம்மாக்காக நன்றி செலுத்துகிறோம். மேடம் மரியா புஷ்பம்காக நன்றி செலுத்துகிறோம். திரு லக்ஷ்மணனுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ் லியோனாக்காக நன்றி செலுத்துகிறோம். அஷ்னாக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு ஜெயபால் நியூமன் ஜான் தாஸ்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். இது நீர் இவர்களுக்கு கொடுத்த ஈவு. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஈவு என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீரே, இந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவர்களை நீர் தொடர்ந்து வழி நடத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் இவர்களோடு இருந்து இவர்களை வழிநடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக காத்த ஆண்டவர் தொடர்ந்து இவர்களை நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். தேவரீர், தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற தம்பதியருக்காக நன்றி செலுத்தி உம்மிடத்துல வருகிறோம். திரு செல்வன் ஜீவனந்தன் ஜஸ்டின் பிரபாகர், திருமதி ஸ்டெஃபல் ஜஸ்டின்காக நன்றி செலுத்துகிறோம்.
திரு ஜோஷ்வா மைக்கேல் ரோஷ், திருமதி திரேசா தேன்மொழிக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு ரமேஷ், திருமதி கிரேஸ் ரமேஷ்காக நன்றி செலுத்துகிறோம். திரு பாபி ராஜரத்னம் அவர்களுக்காக மனைவிக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு மகேஸ்வரன், திருமதி பூமா ராணிக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு ஜேம்ஸ் ராஜ் சாமுவேல், திருமதி பாலினா நேசமணி ஐசக் ராஜதுரைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தம்பதியரை ஆண்டவரே உம்முடைய அநாதி சித்தத்தின் பிரகாரமாக கணவன் மனைவியாக இணைத்து இம்மட்டுமாக இவர்களை நீர் வழி நடத்தி வருகிற உம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருமண வாழ்க்கையில், இந்த குடும்பத்தின் வாழ்க்கையிலே நீர் இவர்களோடு இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாக இந்த தம்பதியரும் இந்த குடும்பத்தினர் யாவரும் எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்திருக்க ஆண்டவரே இவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க கிருபை செய்தருளும். இவர்களுடைய வாழ்க்கையில நீர் எல்லாமாய் இருந்து நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் இவர்களுடைய திருமண வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்தின் வாழ்க்கையிலும் என்றென்றுமாய் மகிமைப்படட்டும். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, ஜெப விண்ணப்பங்களோடு இந்த வேளையில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். அநேக ஜெப விண்ணப்பங்களோடு ஆண்டவரே, பாரங்களோடு கேள்விகளோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய பாத தண்டிலே நாங்கள் கொண்டு வருகிறோம். தேவரீர் நீர் இந்த ஜெப விண்ணப்பங்களை கேட்டு உம்முடைய அநாதி சித்தத்தின் பிரகாரமாக உம்முடைய நேரத்திலே நீர் பதிலளித்து ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழியிலே இதனை நீர், இந்த பதிலை நீர் கொடுக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதுவரையும் விசுவாசத்திலே நாங்கள் பொறுமையாக காத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, குறிப்பாக சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். இவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நீர் தந்து காத்தருளும். சகோதரி பாலினாக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சிகிச்சை நல்லபடியாக முடிய நீர் செய்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, மருத்துவர்கள் நல்லபடியில் பார்த்து தேவரீர் மகள் விரைவாக டிஸ்சார்ஜ் ஆகி வீடு செல்லவும், பரிபூர்ண சுகத்தோடு பலத்தோடு வீடு செல்ல கிருபை செய்தருளும். மகளோடு தொடர்ந்து இருந்து காத்துக்கொள்ளும். அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதியும். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி செலுத்தி உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆளுகை செய்யும். நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீரே ஆளுகை செய்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தியருளும். ஆண்டவரே, குடும்பத்தில் நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும், ஒருவரை ஒருவர் அனுசரிக்கவும், ஒருவருக்கு ஒருவர் உண்மையாயிருக்கவும் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் காண்கின்ற ஆண்டவராக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். குடும்பத்தில் இருக்கிறவர்களிடத்துல நாங்கள் மறைத்தாலும் உம்மிடத்திலிருந்து எதையும் எங்களால் மறைக்க முடியாது என்பதை நாங்கள் உணர கிருபை செய்தருளும். ஆம் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் பாவிகள், பிறரை பார்த்து பாவிகள் என்று சொல்லாமல் ஆண்டவரே அவர்களுக்காகவும் பரிதபிக்கவும் ஆண்டவரே உம்மிடத்துல வந்து ஜெபித்து ஆண்டவரே பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். எல்லா குடும்பங்களையும் சேர்ந்த பெரிய குடும்பமாகிய திருச்சபைக்காகவும் இடத்துல வருகிறோம். இங்கேயும் நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே குறை உள்ளவர்கள், குற்றங்கள் உள்ளவர்கள். ஆனால் நாங்கள் பிறர் குற்றங்களை பெரிதுபடுத்தி ஆண்டவரே எங்களுடைய பாவ குற்றங்களை, எங்களுடைய தவறான காரியங்களை நாங்கள் சிறிதுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். தேவரீர் தயவாக எங்களை மன்னியும். நாங்கள் எங்களுடைய பாவ காரியங்களிலிருந்து விடுபடவும் உம்மிலே நிலைத்திருக்கவும் கிருபை செய்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, திருச்சபையிலே அநேகர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்ய இருக்கிறார்கள். அநேகர் பல தங்களுடைய இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும். இவர்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வழி நடத்தியருளும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, தேவரீர் சிங்கப்பூர் தேசத்தையும் உலக நாடுகளையும் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தலைவர்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தலைவர்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுடைய மக்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாக இவர்களை நீர் ஆட்கொள்ளும். அப்பாவி மக்கள் ஆண்டவரே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கவும் ஆண்டவரே இவர்களும் உம்மை சார்ந்திருக்க கிருபை செய்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக சமாதானமானது உலகம் முழுவதுமாக எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆளும்படியாக
எங்களுடைய குடும்பத்தையும் திருச்சபையும் நீர் ஆளும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இது காணிக்கை வேளை. சபையார் யாவரும் காணிக்கைக்காக எழுந்து நிற்போம். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இவற்றை உம்முடைய ராஜ்ய விரிவாக்கத்திற்காக நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீங்கள் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. மீட்பு இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். போற்றி
சபையார் நின்றவாறே திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 15 20 வரைக்கும். வசனம் 15. தேவர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சந்ததிகளை பரிசுத்தம் பண்ணினார்கள். மெய்ப்பாளரும் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சந்ததிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பாளர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்டு எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு நன்றி. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை காக்கின்றீர், எங்களை பலப்படுத்துகின்றீர், எங்களோடு தொடர்ந்து இடைப்படுகிறீர். உம்முடைய அன்பை எண்ணி பார்த்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் உண்மையுள்ளவர், நீர் ஜீவனுள்ளவர் என்பதை நன்கு அறிகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய குமாரனை நீர் அனுப்பினதை எண்ணி பார்த்து தொடர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அந்த மேய்ப்பர்களுக்கு நீர் வெளிப்படுத்தின உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். சாப்பல் என்று சொல்லப்படுகின்றவர், அவர் தன்னுடைய தேவ செய்தியை ஒரு முறை சொல்லும் பொழுது அதற்கு அவர் கொடுத்த தலைப்பு when the angels were gone, தேவ தூதர்கள் சென்ற பிற்பாடு என்ற ஒரு தலைப்பை அவர் கொடுத்திருந்தார். அந்த இடத்துல அந்த செய்தியில் நமக்கு தெரிந்த அந்த பகுதியில் எனக்கு வாசித்த பிரகாரமாக அந்த மெய்ப்பர்கள், அந்த தேவ தூதர்கள் அந்த செய்தியை சொல்லிட்ட பிற்பாடு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். அவர் இதை கொஞ்சம் கற்பனையாக்க அவர் அதை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த மெய்ப்பர்கள் அந்த தேவ தூதர்கள் சொல்லிட்டு போனாங்க. தேவ தூதர்கள் சொன்னாங்க, ஒரு பிள்ளையை நீங்கள் காண்பீர்கள், இல்லை தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், போய் பாருங்க. ஆனால் இந்த மெய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க, அந்த செய்தியை கேட்டார்கள், கேட்டுட்டு அங்கேயே இருந்துட்டாங்க, குழந்தை போய் பார்க்கல. இப்போ ஒரு 30-40 வருடத்திற்கு பிற்பாடு இவர்களாம் உட்கார்ந்துருக்காங்களாம், இவர்களுடைய பேர பிள்ளை, கிராண்ட்சன் இஸ் தே. அப்போ அந்த ஒரு இரவில் இந்த நடந்த இந்த சம்பவத்தை தன்னுடைய பேரனுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ அந்த பேரன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த பேரன் கேட்டானா, நீங்கள் போய் பார்த்தீங்களா, உங்களுக்கு செய்தி என்ன, நீங்கள் போயிட்டு பாருங்கள், போய் பார்த்தீங்களா,
அப்போ அந்த தாத்தாவும் சரி மற்ற மேய்ப்பர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் போய் பார்க்கல, நாங்கள் போய் பார்க்கல. இந்த சாப்பல் என்றவர் தன்னுடைய செய்தியில் அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், அநேக மக்கள் இப்படியாக தான் இருக்கிறார்கள், கேட்கின்றார்கள், ஆனால் ஆண்டவர் இடத்துல இன்னும் போகாமல் இருக்கிறார்கள். Many people, they hear, but they have never gone to God. ஆண்டவர் இடத்துல இன்னும் போகல. அவருடைய செய்தியில இன்னும் ஒரு காரியத்தை நான் கூட்ட விரும்புகிறேன். என்ன என்றால், அவர்கள் கேட்டார்கள், ஆனா போய் பார்க்கல. பார்க்காததால அவர்களால் சொல்ல முடியல. பார்த்தார்கள், வேதத்தில் சொன்ன பிரகாரம் அவர்கள் பார்த்தார்கள், என்ன பண்ணார்கள்? பிரசித்தம் பண்ணினார்கள். They went, they saw, they worshipped and they proclaimed. இந்த சத்தியத்தை அவர்கள் சொன்னார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நாம் இப்போ இருக்கிறது கிறிஸ்மஸ் காலம். We are now in the Christmas season according to the church calendar. ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை நாம் நன்கு அறிந்தவர்கள். அந்த நற்செய்தியை நாம் நமக்குள்ளாக மாத்திரம் வைத்திருக்கிறோமா? இதை நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த 2வது அதிகாரத்தில், லூக்கா 2வது அதிகாரம் 15 20 பார்க்கும் பொழுது, அந்த மெய்ப்பர்களுக்கு சொன்னும் பொழுது அந்த மெய்ப்பர்கள் அந்த செய்தியை கேட்டு அந்த செய்தியின் பிரகாரமாக அவர்கள் செய்தார்கள். They heard the message and they did according to that message. இப்போ நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நாம் செய்தி கேட்கிறோம், ஆனால் அந்த செய்தியின் பிரகாரமாக நாம் செய்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது. டேவிட் லோஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியிலிருந்து 3 பிரிவாக அவர் சொல்லுகிறார். அதிலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அவர் சொல்லுகிற 3 பகுதிகள் என்னென்றால், முதலாவதாக அங்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த தேவ தூதர்கள் சொல்லும் பொழுது இந்த மெய்ப்பர்கள் இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு இருந்ததுனால அவர்கள் போய் கண்டார்கள், கண்டு மகிழ்ந்தார்கள். மகிழ்ந்ததோடு மாத்திரமல்ல, அதை அறிவித்தார்கள். எனவே இந்த 3 தலைப்பில் நாம் இன்று பார்க்க போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன், டிலைட் அண்ட் ரிப்போர்ட் என்று சொல்லி. முதல்ல எதிர்பார்ப்பு. இயேசு கிறிஸ்து நாம் யாவரும் அறிந்த பிரகாரமாக அவர் ஒரு அரண்மனையில பிறக்கவில்லை. அவர் ஒரு அரண்மனையில அவர் பிறந்திருந்தாரே ஆனால் மேய்ப்பரால போயிருக்க முடியாது. இல்லை, அரண்மனையில பிறந்திருந்தா பெரிய பெரிய ஆட்கள் அவர்கள் தான் போய் பார்த்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சாதாரணமான மக்களாகிய எல்லாருக்காகவும் பிறந்தார், அவருக்காக எல்லாருக்காகவும் வந்தார் என்பதை அவர் இந்த இடத்துல தன்னுடைய பிறப்புல கூட ஆண்டவர் அதனை வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள், சமுதாயத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள், குற்றம் குறையாக பார்க்கப்பட்டவர்கள், பாவிகள், இவர்களுக்காக ஆண்டவர் வந்தார். தன்னுடைய பிறப்பிலே அதை ஆண்டவர் அவர் காண்பிக்கின்றார். இந்த மெய்ப்பர்களுக்கு அந்த செய்தி சொல்லப்படுகின்றது. தேவ தூதர்கள் அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அந்த செய்தியை கேட்ட பிற்பாடு அந்த மெய்ப்பர்கள் செய்த காரியம் என்ன என்றால், உடனடியாக சென்றார்கள். They didn't take time. பரவாயில்ல, இப்போ பாதி தூக்கத்தில் இருக்கிறோம், காலையில் எழுந்து போயிட்டு என்ன பண்ணலாம், போய் பார்க்கலாம். இல்லை, உடனடியாக they went in haste because there is an expectation, ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு செய்தியை கேட்டிருக்கிறார்கள், இது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இது யார் கொண்டு வருகிறார் இந்த செய்தியை என்று பார்த்தால், தேவ தூதர்கள் கொண்டு வருகிற செய்தி. எனவே இவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு ஆவலோடு சென்று உடனடியாக அவர்கள் அந்த செய்தியை காண்கிறார்கள். இந்த செய்தி தேவ தூதர்கள் சொல்லும் பொழுது இது நடந்தது என்ற ஒரு நிச்சயம் அவர்களுக்கு உண்டு, சந்தேகம் கிடையாது. They know it has happened. There is no doubt in it. So they with an expectation, ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் போகிறார்கள். சாதாரண மக்கள் தேவ தூதர்கள் சொன்ன போகிறாங்க. உலகத்தின் பிரகாரமான மக்கள்
இல்லை உலக பிரகாரமான ஞானவான்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? கேள்வி கேட்டிருப்பாங்க, உண்மையாகவே இது தேவதூதனா, இல்லாட்டினா யாராவது நைட்டில் கனவு கண்டாங்களா? இல்லை, நிறைய கேள்விகள் வந்திருக்கிறோம் உலக ஞானிகள். ஆனால் இந்த அப்பாவி மக்கள், இந்த சாதாரண மக்கள் கேட்ட உடனே போகிறார்கள். அடுத்தது அந்த இடத்துல நிறைய குழந்தை பிறந்திருக்கலாம் அந்த சமயத்தில். குறிப்பா இந்த குழந்தை தான் அப்படின்னு எப்படி தெரியும்? அந்த தேவதூதர்கள் ஒரு அடையாளத்தையும் சொல்லுகிறாங்க. They give a sign. வானசாஸ்திரிகள் வந்தார்கள். அவர்களுக்கு என்ன அடையாளம் இருந்தது? நட்சத்திரத்தை பார்த்து வந்தார்கள். இந்த மெய்ப்பர்களுக்கு என்ன அடையாளம் கொடுத்தார்? 2வது அதிகாரம் 12வது வசனத்துல, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். அதான் அடையாளம். You will see, you will find a baby wrapped in swaddling clothes and lying in a manger. என்ன அடையாளம் இது? என்ன ஒரு அடையாளம் இது? இதுதான் சரியான அடையாளம். காரணம் என்ன என்றால், அந்த நாட்களில் பிள்ளையை துணிகளில் சுற்றுவது எல்லாரும் செய்கிறது. ஆனா முன்னணியில யாரும் கிடத்த மாட்டாங்க. அப்போ எங்க போய் நாங்க தேட போறோம்? பெத்லஹேம்ல எந்த இடத்துல எந்த குழந்தையை நாங்க தேட போறோம்? அட்ரஸ் எல்லாம் கிடையாது, ஜிபிஎஸ் எல்லாம் கிடையாது. அவர்கள் போக வேண்டிய இடம்னா எந்த இடத்துல அந்த குழந்தையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே வைத்திருக்கிறாரோ அங்கே சென்று அவரை ஆராதியுங்கள். என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? இந்த மெய்ப்பர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? அவர்கள் நிச்சயமாக அரண்மனைக்கு போயிருக்க மாட்டாங்க, பெரிய பெரிய வீடுகளுக்கு போயிருக்க மாட்டாங்க. இவர்களுக்கு சொன்ன செய்தியை இவர்கள் நம்பினார்கள், கேள்வி கேட்கல, சந்தேகப்படல, இதை விசுவாசித்தார்கள், எதிர்பார்ப்போடு அங்கே செல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வில்லியம் பார்க்லே என்று சொல்லப்படுகிறவர், அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்றால், இந்த மெய்ப்பர்கள் அவர்கள் காத்து கொண்டிருந்த அந்த ஆடுகள், இந்த ஆடுகள்லாம் என்னன்னா அந்த தேவாலயத்தில் பயன்படுத்தும்படியாக இருக்கிற ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களாம். டெம்பிள் லேம்ப், அதனை மேய்த்து கொண்டிருக்கிற இந்த மெய்ப்பர்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி அவர் பிறந்திருக்கின்றார் என்ற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டதாம். என்ன ஒரு அடையாளம் இது! நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயத்தில் பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல சாதாரண காரியங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். in very simple ways. நாம அநேக சமயத்தில் நாம ஆண்டவரை வழக்கத்திற்கு மாறான இடங்களில் கூட, வழிகளில் கூட நாம பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்ம ஒரு செட் ஆஃப் லா போட்டுட்டு, ஆண்டவர் இப்படி தான் வருவார், இங்கே தான் இருப்பார், இப்படி தான் செயல்படுவார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு நம்மளுக்கு நம்ம ஒரு லிமிட் போட்டு இவ்வளோதான் ஆண்டவர் செய்ய முடியும் இல்லை. ஆண்டவர் நாம் சற்றும் எதிர்பாராத வழியிலே, எதிர்பாராத இடத்துல நம்மை சந்திக்கிறவர். இந்த மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அடையாளம், இவர்கள் எதிர்பார்ப்போடு போகிறார்கள். அது ஒரு சாதாரணமான ஒரு காரியம், அரண்மனையில் கிடையாது. ஆனால் எதிர்பார்ப்போடு சென்றார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என்ன எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இடத்துல நாம் வருகிறோம்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து நாம் வாசித்து தியானித்து இல்லை ஜெபிக்கும் பொழுது என்ன எதிர்பார்ப்பு? What is our expectation from God? என்ன எதிர்பார்ப்போடு வருகிறோம்? நம்மளுடைய எதிர்பார்ப்பை சார்ந்தது அடுத்ததாக நாம பார்க்க போகிற காரியம். நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு? நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஆண்டவர் இடத்துல போயிட்டு ஆண்டவர் எனக்கு செய்யலைன்னா எனக்கு என்ன கிடைக்க போறது கிடையாது, நான் மகிழ்ச்சி அடைய போகிறது கிடையாது. நான் எதிர்பார்க்கல,
ஆனா ஆண்டவர் தன்னுடைய வழியிலே தன்னுடைய காரியங்களை செய்கின்றார். அதனை கண்டு நாம் மகிழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 2வது அதிகாரம் 16வது வசனத்துல தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். தாமதப்படுத்தலாம, உடனடியாக அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து இந்த ஒரு காரியத்தை பார்த்து, இந்த பிள்ளையை பார்த்து இவர்கள் மகிழ்ந்து இருக்கிறார்கள். காரணம், செய்தியை கேட்டார்கள். இந்த செய்தி யாரோ சொல்லல, மனிதர்கள் சொல்லல, தேவ தூதர்கள் வந்து சொன்ன செய்தி. இவர்களுடைய மகிழ்ச்சிக்கு அடுத்த காரணம் என்னென்றால், தேவ தூதர்கள் சாதாரணமாக இப்பேற்பட்ட காரியங்களை தீர்க்கதரிசிகளுக்கோ இல்ல ராஜாக்களுக்கோ சொல்வார்கள். சமுதாயத்திலே ஒண்ணுமே இல்லாத ஆட்டு மேய்ப்பர்களாகிய இவர்களுக்கு இந்த நல்ல செய்தி கேட்டது இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தோடு வந்திருக்கிறார்கள். அடுத்தது அவர்களுக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அந்த செய்தியை இப்பொழுது காண்கிறார்கள். They heard the message, now they are seeing the message. இது இவர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இவர்கள் சந்தோஷத்தினால நிறைந்திருக்கிறார்கள். அங்கே யோசேப்பை காண்கிறார்கள், மரியாளை காண்கிறார்கள், முன்னணியிலே துணிகளால் சுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளையையும் இவர்கள் தரிசிக்கிறார்கள். அநேக சமயத்தில் ஆண்டவரை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது நாம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் செயல்படுகிறது இல்லை. நாம நம்மளுடைய அனுபவத்தை வச்சு ஆண்டவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்கிறோம். With our own experience we say this is how God works or this is where we can see God. ஆனா ஆண்டவர் நம்மளுடைய புரிந்து கொள்வதற்கு எல்லாவற்றுக்கும் அவர் மேலானவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதையும் பார்க்கிறோம். ஆண்டவர் சற்றும் எதிர்பாராத இடங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். அங்க எரிந்து கொண்டிருக்கிற ஒரு செடியிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். முன்னணியில ஒரு குழந்தையாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். சிலுவையில பாவிகள் அடிக்கப்பட வேண்டிய அந்த சிலுவையில ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான சூழ்நிலைகளிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்க போகிற போராட்டமான காரியங்களிலே ஆண்டவர் தொடர்ந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய குடும்பத்தின் போராட்டத்தில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துல இருக்கின்ற போராட்டங்களில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். பார்க்கின்றோமா? Are we able to see God in our most difficult places, in the least expected places? ஆண்டவரை நாம் பார்க்கின்றோமா? ஜான் ட்ராப் என்று சொல்லப்படுகிறவர், அவர் எழுதும் பொழுது அவர் இந்த காரியத்தை இந்த மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். பார்க்கும்போது வேதத்தில் பார்க்கணும், மெய்ப்பர்களுக்கு மாத்திரமல்ல, அடுத்ததாக இந்த செய்தி யாருக்கு போகிறது என்றால் அந்த ஞானவான்களுக்கு போகிறது. இல்லை, கிழக்கிலிருந்து வந்த இந்த வாய்ஸ்மேன் இவர்களுக்கு போகிறது. அப்பொழுது அவர் எழுதும்போது சொல்லுகிறார், ஆண்டவர் தன்னை எப்படியாக வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கும் வெளிப்படுத்துகிறாராம், வசதி படைத்தவர்களுக்கும் வெளிப்படுத்துகிறாராம், படித்தவர்களுக்கும் வெளிப்படுத்துகிறார், படிக்காதவர்களுக்கும் வெளிப்படுத்துகிறார், யூதர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார், புறஜாதியாருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார், தனக்கு அருகாமையிலே இருக்கின்றவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார், தூர தேசத்தில் இருக்கிறவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். God revealed this grand mystery to the shepherds and the wise men. The one poor, the other rich. The one learned, the other unlearned. The one Jews, the other Gentiles. The one near, the other far off. ஆண்டவர் தன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் வெளிப்படுத்துகிறார். நாம செய்யற காரியம் என்னென்றால், ஆண்டவரை காண முடியல, ஆண்டவர் எனக்கு என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு
தவறான இடங்களில் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கின்றோம். We are looking for God in wrong places. அநேக சமயங்களில் நமக்கு ஒரு கேள்வி கூட இருக்கலாம், ஏன் இந்த ஆண்டவர் அந்த மெய்ப்பருக்கு வெளிப்படுத்தினார், இந்த ஞானவான்களுக்கு வெளிப்படுத்தினார், ஏன் எனக்கு வெளிப்படுத்தவில்லை? இல்ல, ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்கள் அடையாளம் செய்கிறாரு, ஏன் இன்றைக்கு ஆண்டவர் அக்காரியங்களை செய்யல? என்னுடைய வாழ்க்கையில நான் போகிற கஷ்டத்துல ஏன் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கல? ஏன் தன்னை வெளிப்படுத்தல? ஏன் ஆண்டவர் என்னோடு பேசல? நாம கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒரு கேள்வி. ஆனால் ஒருவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் மறைவாக இருந்து மனித கண்களுக்கு, இந்த சரீர பிரகாரமான கண்களுக்கு காணாத வகையில ஆண்டவர் செயல்படுகிறார். அவர் சொல்லுகிறன்னா the hiddenness of God. ஆண்டவர் செயல்படல அப்படின்னு கிடையாது, இல்ல நாம பார்த்தாதான் ஆண்டவர் செயல்படுகிறார் அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். The Lord is always active in our life, but the thing is we go with our own understanding. நாம நம்மளுடைய ஞானத்துல புரிந்து கொள்ளுதல்ல நம்ம போயிட்டு ஆண்டவரை எங்கெங்கேயோ தேடிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனா ஆண்டவர் எங்க இருக்கிறார்னா நம்ம ஒவ்வொருவருடனும் இருக்கிறார். The Lord is with each and every one of us, but we are running here and there. ஆண்டவர் நம்மோடு இருந்து அவர் சொல்லுகிறார், மகனே மகளே உன் கண்களை திறந்து பார். Open your eyes and see. We want to see God physically with our physical eyes. இந்த சரீரத்தின் பிரகாரமான கண்களை திறந்து சரீர பிரகாரமாக ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே மகளே உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை திற. Open your spiritual eyes, you can see me. Open your spiritual eyes, you will see that I am working in your life. உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பார், உன்னுடைய வாழ்க்கையில நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன், நான் தூங்கி கொண்டுள்ள. I am working in your life. அப்படியாக அந்த கண்களை திறந்து நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம். புரியாமல் தவறான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால சோர்ந்து போய் தான் வரும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார், காரியங்களை செய்கிறார் என்பதை ஆவிக்குரிய கண்களில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஒண்ணுமில்லாம படுத்து கொண்டு இருக்கின்ற துணிகளில் சுத்தி முன்னணியில வைத்திருக்கின்ற இந்த சிறு குழந்தையை கண்டு மகிழ்ந்தார்கள், ஆராதித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் பார்க்க தவறி விடுகின்றோம். அநேக சமயங்களில் நம்ம நினைக்கிறது என்னன்னா, இது என்னுடைய ஞானம், இது எனக்கு இருக்கிற பண செல்வாக்குல நான் செய்யறேன், இது என்னால நடைபெறுகிறது என்று அநேக காரியங்கள், ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டிய காரியங்களை என்ன பண்ணுகிறோம், ஆண்டவர் எடுத்து திருடி விடுகிறோம். We steal the glory from God and we suffer. ஆண்டவருக்கு அந்த மகிமை செலுத்தும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இடத்திலிருந்து மகிழ்ச்சியை, அந்த மகிமையை திருடும் பொழுது சோர்ந்து போகிறோம். இந்த குழந்தையை பார்த்துட்டு அவர்கள் போயிருக்கலாம், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து அவர் கிரியை செய்திருக்கிறார். நாம ஆண்டவரை எந்த இடத்துல தேடுகிறோம்? There is no need to go and search for God in other place. The Lord is in you. ஆண்டவர் நம்மிடத்துல இருக்கிறார். உங்களிலும் என்னிலும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். மகிழ்ச்சி அடைய வேண்டும். என்ன எதிர்பார்ப்பு? நான் நினைச்ச மாதிரி ஆண்டவர் இல்லைன்னா சோர்ந்து தான் போவேன். ஆனால் ஆண்டவர் செய்கிறது நான் எதிர்பார்த்த பிரகாரமாக இல்லானாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய கிரியை, இது ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன். எதிர்பார்ப்போடு வந்த அந்த மேய்ப்பர்கள், மகிழ்ச்சி அடைந்த அந்த மேய்ப்பர்கள் அடுத்ததாக அவர்கள் செய்த காரியம் என்னென்றால் 17வது வசனம்,
அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். They made known the saying that had been told them concerning this child. அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் சென்றார்கள், அவர்கள் பார்த்தார்கள். இப்பொழுது அவர்கள் செய்கிற காரியம் என்ன என்றால் பிரசித்தம் பண்ணினார். They heard the message, they went in haste, immediately they went, they didn't delay. They saw the message, they were delighted, and now they went out and they reported it. இந்த தேவதூதர்களுடைய செய்தியும் இந்த குழந்தையும் இரண்டையும் பார்க்கும் பொழுது இவர்கள் ஆனந்த மகிழ்ச்சியில இவர்கள் கழித்து அங்கே இல்லை. ஒன்று அந்த தேவதூதர்கள் சொன்னதை கேட்டுட்டு அங்கே உட்கார்ந்துருக்கலாம், அதையும் செய்யல. தேவதூதர்கள் சொன்னார்கள், அதை வந்து கண்டார்கள், ஆமா தேவதூதர்கள் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அமைதியாகவும் போல. இல்ல அங்கேயே என்ன பண்ணலாம், பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு என்ன பண்ணிக்கலாம், கூடாரத்தில் உட்கார்ந்துக்கலாம். இல்லை, இவர்கள் செய்த காரியம், அந்த நற்செய்தியை இவர்கள் கண்டார்கள், அந்த நற்செய்தியை இவர்கள் பிறருக்கு சொல்லுகிறார்கள். இந்த நற்செய்தி இவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த ஒரு காரியம். ஆண்டவருடைய நற்செய்தியை இவர்கள் சொல்லுகிறார்கள். மரியாள் என்ன செய்தார்கள்? இந்த பகுதியில் மரியாள் பார்க்கும் பொழுது இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய மனதில் வைத்து கொண்டு சிந்தித்து கொண்டிருந்தார். She just kept it in her heart and she was pondering. ஏன்னா மரியாளுக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை தன்னை கொண்டு தனக்கு கொடுத்த இந்த பிள்ளையை கொண்டு செய்ய போகிறார். மரியாளுக்கு தெரியும். She was just keep on, அதை யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த மெய்ப்பர்கள் இல்லை. இந்த மெய்ப்பர்கள் செய்தது என்னன்னா, இந்த நற்செய்தியை பிறருக்கு சென்று சொன்னார்கள். 20வது வசனத்துல, மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்டு எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். They praised the Lord, they worshiped the Lord, and they proclaimed because they were delighted. ஆண்டவர் இடத்துல வருகிறோம், ஆண்டவர் இடத்துல அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். 2024வது வருடம் அநேக காரியங்களை ஆண்டவர் இடத்துல பெற்றிருக்கிறோம். We have received a lot from the Lord. ஆனால் இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து 2024வது வருஷத்துல உங்களுடைய காரியங்கள் எழுதுனா என்ன எழுதுவோம்? அநேக சமயத்தில் நம்ம போன பாடுகள், எனக்கு இந்த கஷ்டம் இருந்துச்சு, எனக்கு இன்னைக்கு தலைவலி வந்துச்சு, எனக்கு அன்னைக்கு ஜுரம் வந்துச்சு. இல்லை, நம்மளுடைய கஷ்டங்கள் தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், அநேக சமயத்தில் பெரிதிப்படுத்தி கொண்டு இருக்கு. ஆனால் நாம் எடுத்து எழுத வேண்டிய காரியம் என்ன என்றால், என்னுடைய ஆண்டவர் ஒவ்வொன்றிலும் என்னை எப்படி வழி நடத்தினார். How the Lord led me through in each and everything. அநேக சமயத்தில் சற்றும் எதிர்பாராத ஒரு காரியம், சகோதரி பீனு சற்றும் எதிர்பாராத காரியம், ஆனாலும் ஆண்டவருடைய கரம் தொடர்ந்து இருந்து பிடித்தது. அநேகருடைய வாழ்க்கையில நாம எதிர்பாராத காரியங்கள் நடந்தது. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தொடர்ந்து நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கின்றார். We need to start counting the blessings that we received from the Lord. ஆண்டவர் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, நிறைய சமயத்தில் நமக்கு ஆசீர்வாதம் என்றது என்னன்னு புரிந்து கொள்ளலாம். We didn't understand what blessing is. blessingனா நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஆண்டவர் செஞ்சார்னா என்ன, அதான் blessing, ரைட்? ஆனா நான் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை, ஆனா அவர் எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு கொடுத்தார்னா, நம்ம அநேக சமயங்கள்ல நம்ம சுயநலவாதிகள். We are selfish. Even with God, we take God as a servant.
we treat God as a slave. எனக்கு இது வேணும், இதை நீ கொடுங்க, அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஆனால் நான் கேட்குறேன், அவர் கொடுக்கல, நான் ஆசீர்வாதம் பெறலை. மீண்டுமாக உங்கள் இடத்துல நான் அந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்ம கேட்டு ஆண்டவர் அதை கொடுக்கலன்னா அது ஆசீர்வாதம். We pray to God and God is not giving it to us. It is a blessing. Because நாம நினைச்சுக்கிறது என்ன, மீனை கேட்கின்றோம் என்று நினைத்து கொண்டு பாம்பை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் என்ன பண்ண போறதில்ல. எவ்வளவுதான் ஆட்டம் போட்டாலும், எவ்வளவுதான் கீழே உருண்டு பிறண்டு அழுதாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டார். நான் எவ்வளவோ கேட்டேன், எவ்வளவோ உபவாசம் பண்ணிட்டேன், எவ்வளவோ ஊழியக்காரர்கிட்டலாம் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு பதில் கிடைக்கலையே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுக்கல, நன்றி. ஏன்னா அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. When we receive a no, it is a blessing from the Lord. ஆண்டவருடைய காரியம், அவர் நம்ம இடத்துல அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவர் கிரியை செய்கிறார். இந்த மேய்ப்பர்கள் சற்றும் எதிர்பார்க்கல, தங்களுக்கு இந்த நல்ல செய்தி வரும் அப்படிலாம் அவர்கள் எதிர்பார்க்கல. அவர்கள் தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்துல ஆண்டவர் இடைப்பட்டார். நீங்களும் நானும் சற்றும் எதிர்பாராம சூழல் இருந்தாலும் நாம செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காக கிரமமாக நாம செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் இடைப்படுவார். அந்த என்கவுண்டர் வித்தியாசமான ஒரு என்கவுண்டரா இருக்கும். இங்க இவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்கவுண்டர் இல்ல. ஆனா நமக்கு அப்படியாகவும் இருக்கலாம், இல்லாட்டா சாதாரண ஒரு காரியமாக ஆண்டவர் நம்ம இடத்துல வெளியாகும். ஆண்டவர் தொடர்ந்து அவர் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இடத்துல நாம் வரும் பொழுதும் ஒரு எதிர்பார்ப்போடு வர வேண்டும். ஆண்டவர் இடத்துல மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டவர்களாக சென்று இதனை அறிவிக்க வேண்டும். ஒரு சொல்லுகிற காரியம், true worship flows out when we share the good news with others. உண்மையான ஆராதனைனா இங்க சர்ச்சில் முடிச்சுட்டு இல்லை. உண்மையான ஆராதனைனா இது இன்னும் வெளியே போகும்போதும் இது தொடர்ந்து இது நமக்குள்ளாக இருந்து பொங்கி வெளியே வருகின்ற ஒரு காரியமாக ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லுகிற காரியம்தான் ஆண்டவரை ஆராதிக்கின்றது. Worshipping the Lord is sharing the Lord with others. எனக்குள்ளாகவே வைத்துக் கொண்டிருக்கிறது, it is not worship. It is selfish thing. We have to share the joy. ஆண்டவர் இடத்துல வரும்பொழுது இந்த பெரிய சந்தோஷம், இதனை நாம் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றோமா? இல்லை சண்டே ஆயிடுச்சு நானும் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு வந்திருக்கிறோம். என்ன எதிர்பார்ப்பு? நம்மளுடைய எதிர்பார்ப்பை பொறுத்தது அதனுடைய விளைவு. தேவரீர் உம்முடைய சித்தத்தை செய்யும், நீர் என்னோடு பேசும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவருடைய வழிநடத்தலுக்காக ஒப்பு கொடுத்து வரும் பொழுது மகிழ்ச்சியோடு செல்கிறோம். நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு மெசேஜ் இல்லை, ஆனாலும் ஆண்டவரே இது உம்முடைய சித்தமான ஒரு வார்த்தையாக நான் கேட்கிறேன் என்று போகும் பொழுது மகிழ்ச்சியோடு போகிறோம். அந்த மகிழ்ச்சி நம்மோடு இருந்துடக்கூடாது. இந்த மகிழ்ச்சி பிறர் இடத்திலும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நல்ல செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். டேவிட் லூஸ் தொடர்ந்து இதை எழுதும் பொழுது இந்த 3 காரியங்கள், எக்ஸ்பெக்டேஷன், டிலைட், ரிப்போர்ட், எதிர்பார்ப்பு, மகிழ்ச்சி, அதை பிரசித்தம் பண்ணுகிறது. அதை முடித்துட்டு கடைசியாக அவர் சொல்ல இன்னொரு காரியம், ரிப்பீட் இட் அகெயின். The cycle should go again and again and again. Don't stop it. அல்ல, ஆண்டவருக்கு இடத்துல ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடைபெறும்படியாக எதிர்பார்த்து வருகிறேன், ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பிறருக்கு சொல்லுகிறேன், மீண்டுமாக ஆண்டவரே நான் உம் இடத்துல வருகிறேன். Let it repeat. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நல்ல செய்தி
இது நமக்காக மாத்திரம் சொல்லப்பட்ட ஒரு செய்தி அல்ல. இந்த தேவ தூதர்கள் அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் அவர்களுடைய வேலை, செய்தியை சொல்லணும். அதான் அவர்களுடைய வேலை. போயிட்டாங்க. மேய்ப்பர், அந்த தேவ தூதர்கள் எப்பொழுதும் மேய்ப்பர் கூட இல்லை. ஆனால் அந்த மேய்ப்பர்கள் போய் கண்டார்களே, அந்த இயேசு எப்பொழுதுமே அவர்களோடு இருந்தார். தேவ செய்தியை கேட்கின்றோம். நம்ம இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இருக்கிறார். இம்மானுவேலாக கர்த்தர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். இந்த ஆண்டவரை குறித்து பிறர் இடத்துல சொல்லுவோம். நமக்குள்ளாக நாம் வைத்திருக்க தேவையில்லை. உண்மையான ஆராதனை இங்கே இந்த ரெண்டு மணி நேரத்தில் முடியல. உண்மையான ஆராதனை இங்கிருந்து வெளியே போன பிற்பாடு தான் ஆரம்பிக்கின்றது. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அநேக சமயங்களில் நாங்கள் தவறான எதிர்பார்ப்புகளோடு உம்மிடத்துல வருகிறோம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து தான் இங்கிருந்து போகிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே எங்களுக்கும் அல்ல, பிறருக்கும் யாருக்குமே எந்த விதத்திலும் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பாக போய்விடுகிறது. தேவரீர் எங்களை மன்னித்தருளும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்துல வரும்பொழுது நீர் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்ற அந்த எதிர்பார்ப்போடு வர கிருபை செய்தருளும். நாங்கள் நினைக்கிற மாதிரி நீர் செயல்பட வேண்டும் என்றல்ல, நீர் என்ன விரும்புகிறீரோ அதை நாங்கள் காண வேண்டும், அதை நாங்கள் கேட்க வேண்டும். அப்படியாக நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளாக இருந்து வருகிற அந்த ஆனந்த மகிழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனை எங்களுக்குள்ளாக வைத்திராமல் தேவரே, நீர் எங்களுக்காக வந்தீர் என்ற இந்த நற்செய்தியை பிறர் இடத்திலும் நாங்கள் சொல்ல கிருபை செய்தருளும். இதை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்யவும் ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தியருளும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். சபையார் யாவரும் எழுந்து நின்று அர்ப்பண கீதமாக நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே என்ற பாடலை பாடுவோம். அப்போது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். Amen.
சபையார் தயவு செய்து அமரவும். எல்லாருக்கும் மீட்பை தரும்படியாக தாழ்மையின் கோலம் எடுத்து நம்மை மீட்பதற்காக வந்த நல்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட முதல் முறையாக யாராவது நம்ம கூட ஆராதனையில் கலந்து கொண்டு பிள்ளைகளானால் உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். நாளை மறுதினம் 31ஆம் தேதி நமக்கு புத்தாண்டு விழிப்புணர்வு ஆராதனை இரவு 10:30 மணிக்கு இங்கே நமது சாங்சுரியில் வைத்து நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த புத்தாண்டு விழிப்புணர்வு ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருப்பார்களானால் அவளையும் அழைத்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஆராதனையில் சாட்சி சொல்வதற்கு கர்த்தர் உங்களை ஏவுவாரானால் நீங்கள் தயவாய் இன்றைக்கு உங்களுடைய பெயர்களை போதகரிடத்திலேயோ அல்லது சகோதரர் ராபினிடத்திலேயோ நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு அடுத்த வருடத்திற்கான தின தியான புத்தகம் அனுதின மன்னா வருடாந்திர பதிப்பு நமக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதுக்கு ஒரு பிரதி தேவையானால் நீங்கள் தயவுசெய்து சகோதரி கோகிலாவிடத்திலேயாவது சகோதரர் சாலமனிடத்திலேயாவது உங்கள் பெயர்களை கொடுத்து முன்குறித்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது திருச்சபையினுடைய மாதாந்திர ஜெப கூட்டம் வருகிற 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு மவுண்ட் ஆலிவ் ரூமில் வைத்து நடைபெறும். ஆகவே நீங்கள் அந்த ஜெப கூட்டத்திலையும் வந்து நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஒரு சின்ன கேதரிங்கில் வந்து உங்களுடைய சாட்சிகளை சொல்லலாம், உங்களுடைய ஜெப குறிப்புகளை சொல்லலாம். தேவன் அநேக காரியங்களுக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். ஆகவே நீங்கள் அந்த ஜெப கூட்டங்களில் தயவாக இந்த வருஷத்துலேருந்து இதுவரைக்கும் நீங்கள் வரலைன்னா இந்த வருடத்திலேயாவது நீங்கள் ஆரம்பிக்க முடியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது சுற்று வட்டாரத்தில் உள்ள 11 வயதிலிருந்து 18 வயது உள்ள பிள்ளைகளுக்கு நாம் மியூசிக் கிளாஸ், கிட்டார் கிளாஸ் நடத்தி வருகிறோம். நம்முடைய விட்னஸ் அண்ட் இவாஞ்சலிசம் குழுவின் மூலமாக அவருடைய வகுப்புகள் வருகிற 12ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். வருகிற ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் 5ஆம் தேதிக்கு முன்பதாக இதில் ஒரு சில சீட் தான் இருக்குது. ஆகவே நீங்கள் ரெஜிஸ்டர் செய்தபடியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் ராபினிடத்திலேயாவது சகோதரர் ஆனந்திடத்திலேயாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனத்தை நாம் வாசித்து ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் சேர்ந்து வாசிப்போம். இது லூக்கா 2வது அதிகாரம் 20வது வசனம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்டு எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, எதிர்பார்ப்போடு இடத்துல வந்தோம். உம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம். உம்மை ஆராதிக்க நீர் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்பதை நாங்கள் காண நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சாதாரண சிறு சிறு காரியங்களிலும் நீர் உம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறதற்காக உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் ஆவிக்குரிய கண்களிலே காண கிருபை செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் கண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கண்டு அகமகள கிருபை செய்தருளும். இந்த மகிழ்ச்சி எங்களோடு மாத்திரம் நின்று விடாமல் இதனை நாங்கள் பிறர் இடத்திலும் பறைசாற்றவும். நீர் எங்களுக்காக வந்தீர், நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர், நீர் எங்களுக்காக மீண்டும் வர இருக்கின்ற ஆண்டவர் என்ற நற்செய்தியை, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த ஒருவரே நீர் ஒருவர் மாத்திரமே என்கிற அந்த காரியத்தை ஆண்டவரே பிறர் இடத்துல சந்தோஷத்தோடு தைரியத்தோடு உற்சாகத்தோடு விரைந்து சென்று சொல்ல எங்களை நெருடுத்து வழி நடத்தியருளும். நீர் எங்களை பயன்படுத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.